இன்னைக்கு சண்டே எங்கள் வீட்டில் லஞ்சு கடமா. இந்த கடமாவை செய்யறதுக்காக தாங்க இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறேன். வதங்கலை, லேட் ஆகுது. வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுமா, அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நம்ம வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், நான் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் வதக்கினேன். பாருங்கள், அதுக்குள்ளே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. அதனால் அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கடமாவை வந்து நான் க்ளீன் பண்ணி இப்போ போட்டுட்டேன். இது போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தண்ணி நிறைய வரும். அதில் தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு நம்ம பார்த்திங்களா, இப்போ எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். உங்கள் ஊர்லலாம் இந்த மீன் கிடைக்குமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த கடமாவை நான் மூடி வச்சுட்டாங்க, நல்லா சுண்டி வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு காரத்தை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அரிஞ்சு அதில் மேலே அப்படியே தூவிட்டு நம்ம லைட்டாக அப்படியே தூவி விட்டுட்டு இறக்கணும்னு வச்சிங்களேன், நல்லா டேஸ்டான செம்மையான கடமா ரெடிங்க. இந்த கடமா வெயிலுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை கொடுக்கறது இந்த மீன். அதனால் நான் இதை செஞ்சுட்டேன். உங்கள் ஊர்லலாம் எப்படி இருந்தது சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.